வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜெகதீஸ்வரி சிவராஜன், சிறப்பாசிரியை. இன்னைக்கு பதிவுல சிறப்பு குழந்தைகளுக்கு எப்படி எளிதான முறையில வீட்டில இருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சிறப்பு குழந்தைகளை சிறப்பாக வளர்த்து வரும் என் பெற்றோர்களுக்கு பெரிய பாராட்டுகள். ஏன்னா சிறப்பு குழந்தைகளை வளர்க்கறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு பொறுமை, தைரியம், அன்பு, தொடர்ச்சியான முயற்சி தேவை. தினமும் உங்க குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கிற ஒரு சின்ன சின்ன முயற்சியும் தான் அவங்களோட பெரிய முன்னேற்றத்துக்கு காரணம். சிறப்பு குழந்தைகளை படிக்க மாட்டாங்கன்னு நினைக்க கூடாது. அவங்க படிக்கிற விதம் தான் வேறுபடும். அதனால முதல்ல நம்ம குழந்தைய நம்ம கவனிக்கணும். எப்ப அவங்க காமா இருப்பாங்க, எப்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எது அவங்களுக்கு பிடிக்கும், எது அவாய்ட் பண்ணணும், இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல நம்ம பாதி ஜெயிச்ச மாதிரி தான். ஃபர்ஸ்ட், நம்ம வீட்ல எப்பயுமே ஒரு சிம்பிள் ரொட்டீனை செட் பண்ணணும். ஒரே நேரத்துல எழுந்து, சாப்பிட்டு, விளையாடி, தூங்குற பழக்கத்தை கொண்டு வரணும். இது குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு உணர்ச்சியை தரும். இந்த மாதிரி ரொட்டீனை செட் பண்றதுனால அவங்களோட பிஹேவியர்ல நல்ல சேஞ்சஸ் வரும். லேர்னிங்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். படிக்கிறதுன்னு சொன்னாலே புத்தகத்தை வச்சு படிக்கிறது மட்டும் இல்லைங்க. விளையாட்டு மூலியமா கூட நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். உதாரணத்திற்கு பால் விளையாட்டு, பிளாக் எடுக்கிறது, கலர் மேட்சிங் பண்றது, இது எல்லாமே குழந்தைங்களோட அட்டென்ஷன், திங்கிங், கோஆர்டினேஷன் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளாக் எடுக்கிறப்ப ஏதாவது ஒரு பிளாக் கீழே விழுந்துச்சுன்னா உடனே நம்ம கோவப்படக்கூடாது. பரவாயில்ல, திரும்பவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்படி நம்ம சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம குழந்தைங்களுக்கு திரும்பவும் முயற்சி பண்றதுக்கு கத்துக் கொடுக்கும். நம்ம வீட்டுல தினமும் நடக்கிற எல்லா வேலைகளுமே பெரிய லேர்னிங் தான். கிச்சன், ஹால், பெட்ரூம் இது எல்லாமே கிளாஸ் ரூம் தாங்க. சாப்பாடு சாப்பிடும்போது எண்ணிக்கையை சொல்லித் தரலாம். காய்கறி கழுவுறப்ப நிறங்களை சொல்லித் தரலாம். தட்டு எடுத்து வர சொல்லும்போது அவங்களுக்கான செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், எப்பவுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறப்ப ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லணும். அதுவும் மெதுவா, தெளிவா, ஒரே வார்த்தையா சொல்லணும். குரலை உயர்த்தி சொன்னாலோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை ஒரே நேரத்துல சொன்னாலோ அவங்க கத்துக்கிறது தடைப்படும். சிறப்பு குழந்தைகள் படங்கள் மூலியமா எளிதில கத்துப்பாங்க. அதனால பிக்சர்ஸ், ரியல் ஆப்ஜெக்ட், செயல் காட்டி அது மூலியமா கத்துக் கொடுக்கலாம். அடுத்தது, தினமும் 10-15 நிமிஷம் மோட்டார் ஆக்டிவிட்டிஸை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். கைவிரல் பயிற்சி, குதிக்க வைக்கிறது, பால் விளையாட்டு. மியூசிக்னா சிறப்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பவர்ஃபுல் டூல். அது மூலயமா பாடல்களை சொல்லிக் கொடுக்கலாம். ஆக்ஷன் சாங், இந்த கைத்தட்டி பாடல்களை பாடும்பொழுது அவங்களோட கவனம், நினைவாற்றல், பேசும் திறன் கூட வளர்ச்சி அடையும். ஸ்கிரீன் டைமை முழுசா தடுக்க வேணாம். ஆனா அதை நம்ம ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணணும். சின்ன லேர்னிங் வீடியோ பார்த்துட்டு உடனே அதை ரியல் ஆக்டிவிட்டி மூலயமா செய்ய வச்சா அது பெரிய பலனை தரும். அப்புறமா குழந்தைங்களை உடனே பாராட்டணும். பாராட்டுறத மறக்கவே கூடாது. சரியா செஞ்சாலும் சரி, இல்ல அந்த விஷயத்த செய்யறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாலும் உடனே நம்ம அவங்கள பாராட்டணும். அந்த பாராட்டு தான் குழந்தைங்களுக்கு கான்பிடன்ஸை தரும். கான்பிடன்ஸ் தான் லேர்னிங்க்கு ரொம்ப அடிப்படை. லேர்னிங்கிறது ஒரே நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க கத்துப்பாங்க. நியூ ஐடியா, நியூ மெத்தட்ஸ், நியூ ஆக்டிவிட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நமக்கு இருந்தாலே போதும். நம்ம குழந்தைங்களுக்கு லேர்னிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்களுக்கான தனிப்பட்ட ஸ்பீட் இருக்கு அண்ட் ஸ்கில்ஸ், எபிலிட்டி இருக்கு. ஸோ அதை பொறுத்து தான் அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸும் வேறுபடும். அதனால எந்த ஒரு குழந்தையும் யாரோடய நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன முன்னேற்றம் கூட ஒரு பெரிய சாதனை தாங்க. உங்க குழந்தையோட பயணத்துல நீங்க தனியா இல்ல. உங்களை மாதிரியே நிறைய பெற்றோர்கள் இந்த பாதையில பயணிக்கிறாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்மை நாமே குறை சொல்லிக்க கூடாது. சில நாள் சிறப்பா இருக்கும், சில நாள் எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். அது ஃபெயிலியர் கிடையாது, அது லேர்னிங் தான். சிறப்பு குழந்தைங்களோட வளர்ச்சி எப்போதும் நேர்கோட்ல இருக்காது. சில நேரம் முன்னாடி இருக்கும், சில நேரம் பின்னாடி இருக்கா மாதிரி தோணும். ஆனா நிச்சயமா நின்னு போகாது. அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். கண்டிப்பா வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும் ஒரு நாள். அதனால எப்பவுமே நம்ம சின்ன சின்ன கோல்ஸா செட் பண்ணணும். இன்னைக்கு 2 நிமிஷம் உட்கார்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை. ஐ கான்டாக்ட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு செலிப்ரேஷன். ஒரு வார்த்தை இமிடியேட் பண்ணிருந்தாங்கன்னா அது ஒரு வெற்றி. இப்படிதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணணும்.
பெரிய அளவுல நம்மளோட எதிர்பார்ப்புகளை வச்சா நம்மளே நாமே கஷ்டப்படுத்திக்க கூடாது. சின்ன சக்சஸையும் தினமும் கொண்டாடணும். அப்ப குழந்தைங்களுக்கு கத்துக்கிற ஆர்வமும் வளரும், நமக்கும் நம்பிக்கை வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், சிறப்பு குழந்தைங்க எந்த விஷயத்தையுமே ரிப்பிட்டேஷன் மூலமா ஈஸியா கத்துப்பாங்க. ஒரே ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப பண்ணுனா போர் ஆகும்னு பயப்பட வேண்டாம். ரிப்பிட்டேஷன் தான் அவங்களுக்கு செக்யூரிட்டி, ரிப்பிட்டேஷன் தான் அவங்கள அந்த ஸ்கில்ல மாஸ்டராக்க செயல்படும். அதே ஆக்டிவிட்டியை சின்ன சின்ன மாற்றத்தோட திரும்ப திரும்ப நம்ம செஞ்சு பிராக்டிஸ் பண்ணலாம். டீச்சிங்ல எப்பயுமே பர்ஃபெக்ஷன் தேடக்கூடாது, கனெக்ஷன் தான் தேடணும். உங்க குழந்தைங்க உங்களோட இருக்கிறத சேஃபா ஃபீல் பண்ணாலே அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. வெளியில யாராவது இன்னுமா பேசல, இன்னுமா இது தெரியல அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. ஒரு குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கான டைம் இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் அவங்க படிச்ச விஷயங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்படியே வெளிப்படுத்தாம போனாலும் பரவாயில்ல, அதற்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. கேட்கறப்பெல்லாம் அவங்க படிச்சதை வெளிப்படுறதுக்கு அவங்க ஒன்னும் இயந்திரம் இல்லைங்க. அதனால நம்ம லேர்னிங் எப்பவுமே நிறுத்தக்கூடாது. நமக்காகவும் நம்மளோட குழந்தைங்களுக்காகவும் நம்ம படிக்கிறத நம்மளும் நிறுத்தக்கூடாது. ஸ்பெஷல் பேரண்டா இருப்பது ஒன்றும் ஒரு சுமை கிடையாது, அது ஒரு பொறுப்பு, அது ஒரு பெருமை. எல்லாராலும் இந்த பயணத்தை செய்ய முடியாதுங்க, உங்களால நடக்குது. அதுவும் உங்களோட ஸ்ட்ரென்த். உங்க குழந்தைய நம்பணும், உங்க முயற்சியை நம்பணும். சின்ன சின்ன படிகளா போனாலும் பரவாயில்ல, முக்கியமா அந்த பாதையில நம்ம நின்னு போக கூடாது. இந்த பயணத்துல நமக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை, அன்பு. இது இருந்தா கண்டிப்பா லேர்னிங் ஈஸியா நடக்கும். சிறப்பு குழந்தைங்களை வளர்க்குற அப்பா அம்மா ஒன்னும் சாதாரண பெற்றோர் இல்ல, அவங்க ஒரு வாரியர். தினமும் விழுந்து எழுந்து மீண்டும் முயற்சி பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகட்டும்னு நினைக்கிற அந்த மனசுதான் நம்மளோட வெற்றி. இன்னைக்கு நம்ம குழந்தை ஒரு சின்ன முன்னேற்றத்தை காட்டினாங்கன்னா அது கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய வெற்றி. நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். சோ அதனால நம்மள நாமே சந்தேகப்படுத்திக்க கூடாது. நம்ம சரியா தான் செஞ்சுட்டு இருக்கோமான்ற கேள்வி நமக்கு வரக்கூடாது. நீங்க இருக்கனால்தான் உங்க குழந்தை இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அப்புறம் நண்பர்களே, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாள் குழந்தை கோஆபரேட் பண்ணுவாங்க, சில நாள் பண்ண மாட்டாங்க. அதை நினைச்சு நம்ம வீக்னஸ் ஆகக்கூடாது, நம்ம மனசு உடைஞ்சு போக கூடாது. இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு நிச்சயம் செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். ஸ்பெஷல் பேரண்டிங்ல ஒன்னும் காம்படிஷன் கிடையாது, கம்பாரிசன் கிடையாது. அது ஒரு ஓட்டப்பந்தயம் இல்ல, அது ஒரு தனிப்பட்ட நபரின் பயணம். நம்ம குழந்தை வேகமா ஓடனாலும் பரவாயில்ல, நிச்சயம் அவங்களுக்கான இடத்துக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க. லேர்னிங் ஒரே நாள்ல முடிஞ்சிடற விஷயமும் இல்ல. குழந்தையும் கத்துக்கிறாங்க, பேரண்ட்ஸ் ஆகிய நாமும் கத்துக்கிறோம். நான் இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பேரண்டும் ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்காங்க. இந்த சேனல் அதுக்காக தான். சின்ன ஐடியாஸ், பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ், ரியல் லைஃப் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நம்ம எல்லோரும் சேர்ந்து கத்துக்கலாம். நம்ம குழந்தைய நம்பணும், நம்ம முயற்சியை நம்பணும். சின்ன சின்ன படிகளா போனாலும் பரவாயில்ல, முக்கியம் நம்பிக்கையோடு தொடர்ந்து நடக்கணும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறப்பு குழந்தைகளை வளர்க்குற இந்த பயணத்துல நீங்க யாரும் தனியா இல்ல, உங்களை மாதிரியே நிறைய பெற்றோர்கள் பயணிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நாளைக்கு நம்ம குழந்தையோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸ்பெஷல் பேரண்டாக இருப்பது ஒரு பெருமை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.